ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட முதல் படம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யாரு கூடயும் ரோல் இருந்தில்ல. எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாட பேர் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஜனா பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து. அது உங்களுக்கு தமிழ் டீச்சர்? ஆமாம். ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சுட்டு இருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கு. ஓ, நீங்கள் மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரு படம் முழுக்க டயலாக்ஸாக இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவாக இருக்குமா செட்டெல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஸோ ஓகே. ஸோ அங்கே யாரும் காமெடி பண்ணலை, அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம, இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களோட கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். தேங்க்யூ, ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசிங்கராஜ் 2 ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இன்னொரு ஹீரோயின் ஹர்ஷிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஹர்ஷிதா ஆன் டு தி ஸ்டேஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும், நல்லா புரியும். ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும். பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த படம் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர் இல்லையா? ஸோ ஷேர் அபவுட் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அபவுட் த ஃபில்ம். ஷோர். இட்ஸ் பீன் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான். ஸோ அதனால் ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். So, but I've gotten to work with not just the legends, and also they're very, very nice people. So, very supportive alangal. So, adnala, it was just the language problem irunduchu. அதுக்கு விட ஏதாவது பிரச்சனை கிடையாது. ஸோ இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல். ஓகே, ஷேர் ஒன் ஆஃப் த ஃபியூ மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட்ஸ் இன் த செட். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் கூட. அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சம் ஒன் இந்த இண்டஸ்ட்ரி ஹூஸ் தேர் ஃபார் 25 years. ஒரு வெட்டரன் கூட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ ப்ளீஸ் ஷேர் அபவுட் தட். See, the moment I got to work, so we worked on the song called A Very Beautiful Melody by Vidyasagar sir, and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed version of Chandramukhi in Telugu as well. So by the way, I'm a Telugu girl. Okay. To those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So appathlirindu ipo varaikum na romba fan Vidyasagar saroda work, and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So in the padathla enoda song ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரு பத்த மாயவேத்த காரணன்னு சாங். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டான்சிங் டு தட். பரவாயில்ல, ரொம்ப அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அந்த லிரிக்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி நீங்கள் சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார், ஒர்க்கிங் வித் ஹிம்? Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations, so in the film. So I am being paired alongside Jana. ஓஹோ, ஸோ அவருக்கு தான் 3 ஹீரோயின்ஸா? No, ரெண்டு பேர், ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே.
So I have a very few scenes with Vimal sir. So but he's been nice. So ellaru they've been wonderful with me. So they've been very nice to me. நைஸ். ஸோ இதே மாதிரி நிறைய அழகான ஃபில்ம்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அடுத்த வாட்டி ஃபுல்லாக தமிழில் நீங்கள் பேசணும். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அடுத்ததாக இங்கே வந்து எல்லாருமே சொன்னாங்க அவர் வந்து செட்டில் ப்ரொடியூசர் சன் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டார் அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஹம்பிளாக, அதே சமயத்தில் தனக்கான ஒரு ரோல் வர வரைக்கும் அதற்காக தன்னை என்றைக்குமே ஷேப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டராக அவர் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான ரோல் ப்ளஸ் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஜனா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம்ங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருமே உங்களை பற்றி சொல்லிட்டாங்க, ஹம்பிள், வெரி கைண்ட் அப்படிலாம் சொல்லிட்டாங்க நிறையா. ஆனால் பாடல்கள் எல்லாம் பார்த்தா மிரட்டிருக்கீங்க, அதிரடியான டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆமாம்மா, நிஜமா. அதுக்கப்புறமா வரலாம். பட் ஃபர்ஸ்ட் உங்களோட வேர்ட்ஸ் டு தி பிரஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு மைண்டில் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்துச்சு, சரி நம்ம நல்லா ஒரு கலகலப்பான படத்துலையும் இல்லை நல்லா மக்களை சிரிக்க வைக்கிற படத்துலையும் நடிக்கக்கூடாது நினச்சிருக்கும் போது தான் பை காட்ஸ் கிரேஸ் இங்கே சார் எழில் சார் படத்துலையும் வாய்ப்பு கிடச்சி, ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் ஆரம்பிச்சிடலாமே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார் அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ், அவங்க எல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே, நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படிக்குன்னா வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஆக்ஷன்னு. அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டாக போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 வார்த்தை டைலாகை 4 பேர் டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரோவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கவுண்டர் கிட்ட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குன்னு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரோவைஸ் பண்ணி, தம்பி உனக்கு இருக்கிற மீட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, உன்னை சுற்றி தான் காமெடி நடக்கணும் இன்னும் சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி, அதான் ஷூட்டிங் ஸ்பாட்டே நல்லா பரபரப்பாகவும் இருக்கும், நல்லா கலகலப்பாகவும் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து ஹீஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக, ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவம் சொல்லுங்கள். இல்லை சார், அதான் இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேராக சொல்லிட்டாங்க, அதே நான் திரும்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் அந்த டைலாக் பேசுகிறோமே, நான் ஓகே அந்த கியூ அவன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி, யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழக திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் இடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேயா? மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணனும் நானும் வந்து இது 2வது படம்னு சொன்னாங்க. ஜன்னல் ஓரம்னு ஒரு படம், அடுத்து 2வது படம் தேசிங் ராஜா 2. ஆனால் இன்னொரு காப்படம் ஒன்று இருக்குண்ணே, அது வந்து கில்லி, கொக்கரக்கோ தும் ஷக் தும் தும். அந்த தும் ஷாக் பண்ணது நான். அதனால் நம்ம வந்து 2.25 படம் வேலை செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. பிறகு வந்து அந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள், அவரோடவும் இது 2வது படம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷத்துக்கு அப்புறம் இது தேசிங் ராஜா 2 இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் வெப் சீரியஸ் பண்ணேன். அது ஒரு சீரியஸான படம். அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால், அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம். அப்புறம் சாருன்னு பண்ணோம், இன்னொரு படம் பண்ணோம், அது என்ன ரிலீஸ் ஆகல. எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து எழில் நான் வந்து இந்த தேசிங் ராஜா 2ன்ற படத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிகிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ ஜாலியாக
ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம். ஏன்னா அவரோட டைரக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடியனை வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 காமெடியன்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர். நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது, நீ புதுசு, நீ பழசு, அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார். ஒரு பெரிய நடிகர், சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன். அண்ணனோட இது 25வது ஆண்டு. அண்ணன் இன்னும் 50வது ஆண்டு பொன் விழாலாம் கொண்டாடணும். 50வது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாதிரி ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக ஒரு 2 பேர் ரொம்ப சிட்டாக பறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க. நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப, அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார். ஒரு ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல, அப்பா இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. அதேமாதிரி அவரும் இந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாகுபாடெலாம் பார்க்க மாட்டார், எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவார். அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும். அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதேமாதிரி அவங்க சன் வந்து தம்பி ஜனா அவர்கள், எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டே இல்லை. நிறைய பேர் இவர்தான்ப்பா ப்ரொடியூசர், அப்படியா அப்படின்னு இப்போ படம் முடிகிற அன்றைக்கி தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும். அது வரையும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. தம்பிக்கும் இன்னும் பெரிய பெரிய இடத்த அடையணும், இன்னும் நிறைய உயரத்தை தொடரணும்னு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும், தம்பி புகழ் அவர்கள் லேடி கெட்டப்பில் இருக்கார். இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 பேர் எதிர்த்த டேஷன், அதுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி அண்ணன் ரவிமரியா அண்ணன் அவர்கள், அவர் இந்த படத்தில் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த 2 பொண்டாட்டி மாதிரி, வில்லனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டி இல்லை, அந்த ஹீரோவுக்கும் 2 பொண்டாட்டி. ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும், காமெடியும் பண்ணணும். அதுமாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நெருடு இருந்தது. அதேமாதிரி எனக்கும் அதே மாதிரி அந்த ஒரு அது என்னென்னா டைரக்டர் அவர் நம்மளை அழகாக பண்ண வச்சுருவார். அதுமாதிரி அண்ணன் அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாமு அவர்களுக்கும், வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும், சிங்கப்பள்ளி அண்ணன் அவர்களுக்கும், சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும், அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன். ஏன்னா இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடையும் எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது, எல்லாத்துக்கூடையும் நடிக்கிற மாதிரி இருந்தது. மதுரை முத்தண்ணன், இப்போ கோதண்டன் அண்ணன், வினோத், நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள், இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை 11ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது. எல்லாரும் பாருங்கள், அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தில் ஏதோ ஒரு ஒரு பார்ட்டை பண்ணியிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதை தான் உங்களோட அன்பாக இவ்வளோ நேரம் வந்து இந்த விழாவை அருமையாக பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த விழாவுக்காக நான் கூப்பிட்ட உடனே வந்த பெப்சி தலைவர் செல்லுமணி சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே இந்த விழாவுக்கு வந்திருந்தது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயம். படத்தில் நடிக்கும்போது ஒத்துழைப்பு கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நீங்கள் வந்திருந்தது தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக இருந்தது தயாரிப்பாளர் அவர்கள் தான். ஏன்னா ஒரு படத்தை பண்ணோம், முடிஞ்சிச்சு, இது எப்படி ரிலீஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து
பெரிய விஷயம் கிடையாது. ஒரு காமெடி படத்துக்கான ஒரு இது வந்துடும். பட் அது இல்லாமல் அந்த படத்தை நேசித்து நான் வந்து விட்டுட்டு அடுத்த ஸ்கிரிப்டுக்கு போயிட்டேன் நான். பட் வந்து சார் வந்து இந்த படத்துலையே கிடக்கிறாரு. ப்ரொடியூசர் வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொன்னால் எனக்கே பயமாக இருக்கும். எடிட்டிங்கு, ட்ரைலரு, டீசரு இது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. முருகன் இருந்தார் கூட. ஸோ அவர் அந்த அந்த ஒரு சினிமாவை நேசிக்கிறவங்க தான் வந்து இது வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், நிறைய படங்கள் பண்ணணும். இந்த தருணத்தில் தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டுலாமா சார்? கண்டிப்பா. தயாரிப்பாளர் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நீங்கள் 2 வாரத்தை பேசிடுறீங்களா? ஒரு அற்புதமான தயாரிப்பாளர் தமிழ் இண்டஸ்ட்ரி கிடச்சிருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும்னு வாழ்த்துக்கிறேன். மற்றும் இந்த படத்தில் வந்து படத்தோட ஹீரோ விமல் சார் பற்றி நான் பேசி ஆகணும். ஏன்னா வந்து என்னுடைய தேசிங்க ராஜா படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது வந்து விமல்ஜி. இந்த படத்தோட வெற்றிக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்த ஆர்டிஸ்டோட அதிகமான இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் படம் பண்ணதே கிடையாது. ஸோ ஏன்னா சின்ன சின்ன கேரக்டருக்கு கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன். ஏன்னா எங்கேயுமே வந்து காமெடி வந்து இது வந்துடக்கூடாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை போட்டு இல்லை புதுசாக போட்டு பண்ணி அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்தது. இது பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்டோட ஸ்க்ரீன் பிளேயே பேட்டர்னே வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு மின்னல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருந்துச்சு இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ஒரு காமெடி சிரித்து முடிஞ்சு வித்யாசாகர் சார் சொன்னது ரொம்ப கரெக்டான விஷயம். கேப்பே இல்லாமல் காமெடி. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டிங் வந்திருக்கு இந்த படத்தில். வேறு வழி இல்லை, அவ்வளோதான். ஏன்னா வந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிரிச்சிங்கன்னா ரசிங்கன்னா போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அந்த படம். அந்த மாதிரி வந்து இதில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டையும் ரவி மரியா, புகழ், சாம்ஸ்ஜி, ரோபோ, திருமா எந்திரிக்கிறாப்புல, சிங்கம்பிள்ளி நிறைய ஏகப்பட்ட பேர், சாதனா வந்திருக்கிறாங்க, இந்த மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட் வந்துட்டு 3 பேர், அம்மாக்கள் 3 பேர். அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தரும் இந்த படத்துக்காக வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. மெயினாக வந்து இந்த விழாவோட நாயகன் சொன்னோம்னா வித்யாசாகர் சார் தான். நான் வந்து பூவெல்லாம் முன்வாசத்துக்கு அப்புறம் வந்து நான் வந்து வித்யாசாகர் கூட நான் சேர்றேன். அது வந்து ரொம்ப இமீடியட்டாக 3வது படமே பண்ணதுனால எனக்கு இப்பயும் மியூசிக் பற்றி பேச தெரியாது. பட் அப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருப்பேன். சார் போனால் ஏதோ சாங் நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்தேன். சாரோட கெப்பாசிட்டி என்ன, சார் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ போய் உட்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப சாலிடாக இதை மாற்றுறாரு, லிரிக்ஸை கூப்பிட்டு அதை மாற்றுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. இந்த எழில்கிற பேருக்கு கூட நெடிலில் ஒரு வார்த்தை வேணும்னு விவேக்கை போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் எழில்னு சொல்லிட்டாப்புல விவேக். அப்படி தான் வந்தது. நெடிலில் ஒரு வார்த்தை கிடைக்கல அவருக்கு. அவங்க உட்காந்து கம்போஸ் பண்ணுவது நெடிலில் பிடிங்க. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனு, அவ்வளோ விஷயம் கேதர் பண்ணுறாரு. மியூசிக்னால் என்ன அப்படிங்கிறது வந்து இது வேற ஒரு உலகமாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப எளிமையாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த 5 சாங் ஹிட்டு பண்ணி கொடுத்தாரு. எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியவே தெரியல. ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா அதுக்கு வித்யாசாகர் தான் மிக 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 முக்கியமான ஒரு காரணம். சார் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம க்ரூவையும் கூப்பிட்டுட்டு இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணி நிச்சயமாக நமக்கு விழாவின் நாயகர் திரு வித்யாசாகர் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தேசிகராஜா 2 திரைப்படத்தின் ஹீரோ திரு விமல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.